she was there until 87 வயசு வரைக்கும் இருந்தாங்க. நல்ல கலகலன்னு இருப்பாங்க. ஆமா, 3 மாசத்துக்கு முன்னால அம்மா அங்க நான் சவுத்துக்கு மீட்டிங் போயிருக்கும்போது அம்மா சோமலன்னு போய் பார்க்க வந்தேன். படுக்கையில் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஆஃப் டெட் அந்த நேரத்தில் இருக்காங்க. அப்போ நான் என் மனைவியும் நானும் போயிருக்கிறோம். என் தங்கச்சி கேட்குறேன், என் மனைவி இது தெரியுதா? அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி என் மனைவி உடைச்சா, எங்கள் வீட்டில் பாப்பான்னு கூட பாப்பா வந்திருக்கிறேன் அத்தை. அவங்களுக்கு பாதி நினைவு தான் இருக்குது. அடுத்தால என் தங்கச்சி மறுபடியும் கேட்குறான், இது யாருன்னு தெரியுதா? தெரியலையே. என்னம்மா உங்க மர்ம? ஓ மர்ம இப்போ தானே சொன்னா அதுக்குள்ள மறந்துட்டேன் பாரு. உடனே எங்க அம்மா அதை மறந்துட்டேன்னு சொல்லலை. என்ன தெரியுமா? ஆனந்த கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனீரேன்னு ஒரு பாட்டு. சாகும்போது கூட கிண்டல் அடிக்கிறது இல்லை. Such a wonderful mother I had, making things so easy for me. அந்த அம்மா இறந்துட்டாங்க. 10 மணிக்கு நைட்டு ஃபோன் வருது, அம்மா ஆண்டோட்ட போயிட்டாங்க. அண்ணன் நீ வருவியா? ஒரே மகன், தலைமகன், ஊழியக்கார மகன். நல்லா கவனிங்க. I have a responsibility to go and bury my mother. உண்மைதானே? ஆனால் நான் சொன்னேன், நான் 1/2 hour கழிச்சு சொல்கிறேம்மா. ஏன்னா அடுத்த நாள் 45 பேருக்கு ஞானஸ்தானம் நான் கொடுக்கணும். எல்லாம் ஹிந்து கன்வெர்ட்ஸ். எங்கள் இடத்துல மீடியா இப்பவும் வந்துடும். நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தா உடனே மீடியா வந்துடும், உடனே லைவில் போடுவான், உடனே டிஎஸ்பிகிட்ட போய் இன்டர்வியூ எடுப்பான். அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதெல்லாம் நான் தான் இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. 45 young people, Hindus, taking baptism. 2 நாள் கழிச்சு நான் ரஷ்யாவில் மாஸ்கோவில் ப்ரீச் பண்ணணும். நானும் டாக்டர் ரவி சக்கரியாஸ் தான் ஒரு 950 பாஸ்டர்ஸ் அண்ட் பிஷப்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் ரஷ்யாவுக்கு நாங்கள் மாஸ்கோவில் ப்ரீச் பண்ணுறதுக்கு நான் போனோம். நான் ஆண்டவர் நோக்கி பார்த்தேன், ஆண்டவரே, what should I do? If I go to bury my mother, I may miss these 2 important events. What do you want me to do? ஆண்டவர் சொன்னார், fulfill my will alone. That was your commitment. என் சித்தத்தை செய்கிறது மட்டும்தானே. அம்மா என்கிட்ட வந்துட்டாங்க, அதை யாரும் பதிச்சு போகிறாங்க. நீ 1/2 மணி நேரம் கழிச்சு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி என் கூட இருந்தவங்க, ஆனால் இப்போ பழமுங்க, நைட்டாக கல்கட்டாவை கொண்டு சேர்த்துட்றோம், காலையில் ஃப்ளைட் பிடிச்சிங்கன்னா சாயங்காலம் ஃபியூனலுக்கு போயிடலாம். I said no, I didn't go. என்ன நினச்சிட்டான்னு சொல்லிட்டான். அம்மாவை புதைக்க போகல. ஏன்னா 45 பேரை புதைக்கிறது அதை விட பெரிய காரியம். ஒரு ஆளை புதைக்கிறது போயிட்டு இந்த 45 பேரை விட்டானா, இதில் கொஞ்சம் பேர் உருவிட்டு போயிட்டானா, புதைக்கிறது இங்கே தான் முக்கியம். பட் ஐ see Jesus. என் ஆண்டவரை பார்க்குறேன். சிலுவையில் இருக்கும்போது கூட அம்மா அவன் பார்த்துக்கிடுவான். நல்லா கவனிங்க. அதில் நான் அதிகம் கவனம் செலுத்த விரும்பல. 4வது காரியம், அடுத்த வசனம், என் தேவனே ஏன் என்னை சொல்லுங்க. ஆமா, முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, இந்த வசனத்தை காட்டி தான் முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய், உங்க ஆண்டவர் அவரே தேவனை கூப்பிட்டவர், அவரை கூப்பிட்டியா அப்படின்னு முஸ்லீம் கேட்பா. நீங்க அந்த நாட்டில் இருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? என் தேவனே என்னை கேட்டே விட்டா. இங்க 7 வசனத்தின் மேல பிரசங்கம் சொன்னா படிச்சு பயங்கரமா பேசியிருப்பாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் மறந்து ஓரமா வச்சுட்டு நான் சொல்றதை கேளுங்க. இதுதான் திஸ் இஸ் ரியாலிட்டி. இன்னைக்கு தான் சங்கீத புஸ்தகம் 1, 2 சங்கீதம் 1 அவர் சொன்னார், ஹீபோர்ட் சொன்னார், 100ஆம் சங்கீதம் வாசிக்கும், உடனே எல்லாரும் 100ஆம் சங்கீதம். அன்னைக்கு நம்பர் இல்லை. அன்னைக்கு சங்கீதம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதல் லைனா பாடி காட்டுவாங்க. என்ன பாடி காட்டுவாங்க? ஒரு தாய் தேற்றுவது. உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரு தாய் தேற்றுவது. ஏன்னா அன்னைக்கு நம்பர் கிடையாது, எல்லார்ட்டையும் கிடையாது. அதனால தான் 22ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை இயேசு சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கட்டியிருங்கிற சங்கீதத்தை போய் படிச்சு பாருங்கடா, அங்க என்ன பற்றி சொல்லி இருக்கிறத நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதுலதான் எழுதியிருக்கு, என் கையை உருவ குத்துனாங்க, நாய் மாதிரி சுத்தி நிக்கிறான், என் சட்டைக்கு சீட்டு போட்டான், எல்லாம் அந்த சங்கீதத்தில் இருக்கு. அதனுடைய நிறைவேறுதல் தான் நான் இங்க இருக்கிறேன். ஹலோ,
ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? தேவ அன்பு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுல நான் காண்பித்தது அந்த நேரத்தில். எந்த நேரத்தில் தெரியுமா? நெருக்கப்படும் போது, உடைக்கப்படும் போது, கீறப்படும் போது. அப்போ என்னிலிருந்து வருகிறது என்னதுங்கிறதெல்லாம் தேவ அன்பை நான் காட்டினேன்ப்பா. என் மகனாகிய இயேசு அதைத்தான்ப்பா காட்டினாருன்னு பிதா என்னோடு கூட பேசின வார்த்தைகளை என்னை அலற பண்ணிட்டு முழங்காலுக்கு கொண்டு வந்து விட்டது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, உங்கள்கிட்ட தேவ அன்பு இருக்கா? யார் வீட்டுக்கார அம்மாவை பேராது தேவ அன்பா இருக்க போகுது. நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. என் கையில் 2 டியூபை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இதுல பேஸ்ட், இதுல கிரீம். நான் என் கிட்ல வச்சிருக்கிறதான். சகோதரிகள் தயவு செய்து சண்டைக்கு வர வேண்டாம், இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எங்களுக்கும் தேவைப்படுது. கொஞ்சமாவது கலரா காட்ட மாட்டேன் நான் தான். நல்ல கவனிங்க, ஃபேர் அண்ட் லவ்லி, இது டூத் பேஸ்ட். நான் 2 கலர்ல வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவசர அவசரமா போகும்போது ஃபேர் அண்ட் லவ்லியை கழட்டுறதுக்கு பதிலா பேஸ்ட்டை கலத்தி போட்ட நாட்கள் உண்டு. ஏன்னா பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கு. இப்போ ஒரு இதோட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்குது, பார்க்கறதுக்கு ஒன்று போல இருக்கு. அவசரமா யாரோ வந்திருக்காங்க பார்க்கணும், உடனே போய் ஒரு நாள் நான் பாத்ரூம்குள்ள போறதுக்கு ஒரு ஃபோன் ரெடியா இருந்துட்டு உடனே பேஸ்ட் வச்சு பல்ல விளக்கிட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி வச்சுட்டு பல்ல இல்லைடா நுரையே வர மாட்டேங்குது. அது எப்படி நுர? ஹலோ, பக்கத்தில் வந்து கேளுங்க, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, உங்களை பிதுக்குனா எது வருது? பிதுக்கப்படும் போது வர்றதா ஏன் தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு இடத்துல தேவ அன்பு இருந்ததா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. பாடலாமா? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அருமையானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. எப்பா என் வசனத்தை தேடுறீங்கப்பா, என்னையதான் தேடுறீங்க, ஆனா என்கிட்ட வராமலே ஜீவன் வந்துரும் பாக்குறீங்கப்பா. ஜீவன் வந்ததுன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? தேவ அன்பு உன்னுடைய உருவத்துல அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பெற்றன்னு சொல்றப்பா. ரோமர் 5:5 தேவ அன்பு உன்னுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னு இருக்குப்பா. என்கிட்ட வந்தா நான் அதைத்தானே ஊற்றுவேன். Oh, I am missing something.
Am I filled with the Spirit of God?